ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சக்தி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பாதாள செம்பு முருகன் கோயிலுக்கு தான் போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஃபேமிலியோடு இன்றைக்கி போகிறோம். இந்த பாதாள செம்பு முருகன் கோயிலுக்கு நீங்கள் வரணும்னா திண்டுக்கல்லேருந்து வரீங்கன்னா ரெட்டியார் சத்திரத்தில் பாதாள செம்பு முருகன் கோயில் செல்லும் வழின்னு போட்டிருப்பாங்க. அதுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தான். கரெக்டாக பார்த்தீங்கன்னா கோயிலே நீங்கள் ரீச் பண்ணிடலாம். பழனி திருப்பூர் சைட்லேருந்து வந்தீங்கன்னா செம்பட்டி வழியாக வந்து ஸ்ரீராமபுரத்துலேருந்து போனீங்கன்னா கரெக்டாக அங்கேயே போர்டு வச்சுருப்பாங்க. அதுலேருந்து 1 கிலோமீட்டர் தான் உள்ளே போனீங்கன்னா கோயில் நீங்கள் ரீச் பண்ணிடலாம். இந்த கோயிலுக்கு போனால் நல்லதெல்லாம் நடக்கும்னு சொல்கிறாங்க. அதனால் நானும் எங்கள் ஃபேமிலியும் போயிட்டுருக்கோம். இங்கே வந்து முருகன் பார்த்திங்கன்னா பாதாளத்தில் இருக்கிற மாதிரி கீழே தான் இருந்து காட்சி அளிச்சுக்கிட்டு இருக்காரு முருகன். இதனால் பார்த்திங்கன்னா பாதாள செம்பு முருகன் என்று இந்த கோயிலுக்கு ஒரு பேர் வந்திருக்கு. நம்ம கோயில் ரீச் பண்ண போகிற ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா கோயில் முன்னாடியே பார்த்தீங்கன்னா பெரிய பார்க்கிங் ஒன்று இருக்குது. நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல்ஸில் எதில் வந்தாலும் சரி, இங்கே வந்து பெரிய பார்க்கிங் இருக்குது. நீங்கள் பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போகலாம். இப்போ தான் நுழைஞ்சு போயிட்டுருக்கோம். 2 சைடும் பார்த்தீங்கன்னா கடைகள்லாம் இருக்குது. பைக் பார்க் பண்ணுறாங்க. பார்க் பண்ணுற இடமும் கார் பார்க் பண்ணுற இடமும் இருக்குது. சாமி தரிசனம் பண்ண இப்போ தான் ஆள்கள் போகிறாங்க. ஒவ்வொருத்தவங்க போயிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் காரை பார்க் பண்ணிவிட்டு இங்கே பூஜைக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இங்கே விற்பாங்க. நம்மளும் பூஜைக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு சாமியை தரிசனம் செய்ய போகலாம். இங்கே பார்த்திங்கன்னா முருகனுக்கு ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா செவ்வரளி பூ தான். எல்லா கடையிலையும் செவ்வரளி பூ வந்து கட்டி வச்சுருக்காங்க. இன்றைக்கி நம்ம செவ்வாய்க்கிழமை வந்தனால முருகனுக்கு உகந்த நாள்னால நிறைய கார்கள்லாம் நிற்கிது. நம்ம காரை பார்க் பண்ணிவிட்டு இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் கூட்டமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. பூஜை பொருட்கள்லாம் வாங்கிட்டு முருகனை தரிசிக்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கோபுரம் தெரியுது பார்த்திங்களா, அங்கே தான் கோயில் இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமைனால கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 2 பக்கமும் கடைகள் இருக்குது. குழந்தைகளுக்கு தேவையான நிறைய பொம்மை பொருட்கள், ஐம்பொன் சிலைகள் அதெல்லாம் நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கோயிலுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆக போகிறோம். இந்த கேட்டு தெரியுது பார்த்திங்களா, இங்கே தான் கோயில் என்ட்ரன்ஸு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து போயிட்டே இருக்கலாம். நிறையா பேர் இது பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டுட்டு உட்காந்துருக்காங்க. நம்ம பார்த்திங்கன்னா இப்போ தான் சாமி கும்பிடவே போகிறோம். இங்கே முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய கூட்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போனோம்னா அந்த கட்டையெல்லாம் கட்டி விட்ருப்பாங்களா ஃப்ரெண்ட்ஸ், அந்த வழியில் நம்ம போகிறோம். இலவச பொது வழியில் அந்த வழிக்கு பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் நடந்து போயிட்டுருக்காங்க. நம்மளும் அப்படியே பொறுமையாக நடந்து போயிட்டுருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் பொறுமையாக தான் ஃப்ரெண்ட்ஸ் போகணும். கூட்டம் அதிகமாக இருக்கனால அங்கே வருங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் பயங்கர கூட்டம் தான். அங்கே இருக்கு கோயில். இங்கேருந்தே ரோ போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே அப்படியே போய் அங்கே போகணும் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து நடந்து கொண்டுட்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே வரைக்குமே பார்த்திங்கன்னா கூட்டம் இருக்குது. இடையில சிவனும் நந்தீஸ்வரரும் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நடந்து போகிறதுக்கு பார்த்திங்கன்னா கீழே வச்சுருக்காங்க சிவனும் நந்தீஸ்வரரும். அவரையும் நம்ம வணங்கிட்டு நடந்து போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கம்பிலாம் போட்டிருக்காங்க. அதுக்குள்ளே தான் பார்த்திங்கன்னா சிவனும் நந்தீஸ்வரரும் இருக்காங்க. இங்கே கொஞ்சம் கூட்டமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் திரும்பினோம்னா விளக்கு போடுற இடம் வந்துடும். இங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்கிறது. நாங்களும் 2 விளக்கு சாமிக்கு தரிசனம் பண்ண வாங்கிட்டு வந்திருக்கோம். இங்கேயே பார்த்திங்கன்னா நிறையா பேர் விளக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம கொண்டு வந்த விளக்கையும் இங்கே அம்மாவை வச்சு ஏற்ற சொல்லுவோம். அம்மா விளக்கு ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸும் விளக்கு ஏற்றுனாங்க. விளக்கு ஏற்றின பிறகு பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா நிறையா பேர் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி முருகனுக்கு உகந்த நாள்னால செவ்வாய்க்கிழமைனால நிறையா பேர் வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் முருகனை தரிசிக்க. விளக்கை பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக போட்டு முடிச்சாச்சு. இங்கேயும் பார்த்திங்கன்னா நிறையா விளக்கு போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிவனையும் நம்ம பார்த்திங்கன்னா கும்பிட்டுட்டு உள்ளே கிளம்பலாம் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே போனோடனே கருப்பு சாமியை வணங்கிட்டு தான் நம்ம முருகனவே பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த நேரம் லைன் போகுது பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதிலே தான் போகணும். இதுக்கு மேலே வீடியோ எடுக்க அலௌடு இல்லை. அப்படி நாங்கள் சாமியை தரிசிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.